ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று காலையிலே என்னுடைய வேலைகள் ஒரு குட்டி மினி விளாக்கா பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நேற்று காலையிலே எழும்பி கடகடன்னு மேலே வந்தால் சூரிய பகவான் பல்ல காட்டிக்கொண்டு பளபளன்னு இழிச்சு கொண்டு இருந்தார். அப்படியே அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏரோப்ளேன் போயிருக்கு நண்பர்களே. அந்த புகை அப்படியே தெரிஞ்சுது. நானும் பார்க்குறேன் காணையெல்லாம் அந்த முகிலுக்குள்ளே மறைஞ்சிட்டு. எத்தனை ஏழுகழுத வயசானாலும் பிளேன் போனால் ஓடி போய் ஆவண்டு வாயை பிளந்து பார்க்குறது நான் மட்டும்தானா இல்லை நீங்களும் மாட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கால வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இட்லிக்கு வச்சிருந்த நான் முதல் நாள் அது பொங்குமென்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மனச்சாட்சி இல்லாமல் பொங்குமென்று நான் நினைக்கல நண்பர்களே. அந்த அளவு தூரத்துக்கு பொங்கலென்று பொங்கி ஊத்துன்னு இருந்துச்சு. நான் இந்த கிண்ணம் காணுமென்று தான் நினைச்சேன். ஆனால் அது நல்லாவே பொங்கிட்டேன்னு சொல்லுங்க. இப்போ வெக்க காலம் தானே, அது அப்படியே இருக்கட்டுக்குமென்று சொல்லி சுட ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு வருவேன் நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு டீ குடிச்சா தான் காலையில் அடுத்த வேலையே ஓடும். அப்படியே இயற்கையை ரசிச்சு கொண்டு டீயை குடிச்சிட்டு பொங்கி வந்த இட்லி மாவு எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கெட்டில் ஊற்றி வைக்கிறேன் சொல்லுங்க. இட்லிமா அரைச்சி வச்சுட்டா எனக்கு அப்படி ஒரு திருப்தி. காலையில் டக்கண்டு தோசையை சுட்டு கொடுக்கலாம், இட்லியை வச்சு கொடுக்கலாம், என்னத்தையாவது டக்கண்டு செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்காகத்தான். அதுக்கு பிறகு பொங்கி ஊத்துண்டது எல்லாத்தையும் அள்ளி அப்படியே க்ளீன் பண்ணிட்டு பக்கெட்டில் ஊற்றி வச்சது அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு. காலையில் பெட்டாக்கு தான் போயிருந்தேன். இந்த இடம் எங்கே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மருந்து கடைகள். இங்கே ஆவாரம்பூ மற்ற இந்த மருந்து சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த பக்க கடைகளில் இருக்கு நண்பர்களே. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பிராணி, குங்கிலியம் தனியாக அப்படி நல்ல ஒரிஜினல் சாம்பிராணி அப்படி எல்லாமே இருக்கும். அந்த இது வேறுங்க கனவா ஓடு அது கூட வச்சு விற்கிற நண்பர்களே. அப்படியே நான் ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே அப்படியே போய் எங்கே போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவாட்டு கடைக்கு தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே கருவாட்டு கடை தான். அப்போ நான் மாசி சம்பல் செய்யணும். அதால் கடை மாசி கருவாடை தான் முக்கியமாக பார்த்து மாசி கருவாடு வாங்கினேன். அதுக்கு பிறகு நெத்தலி கருவாடு அப்படி தேவையான கருவாடுகளை வாங்கியாச்சு. இது பாருங்க கனவா கருவாடாம். ஆனால் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல நண்பர்களே. ஆனால் நான் பார்த்து அந்த அண்ணா நல்ல கருவாடாக எனக்கு தருவார். அவர்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் எடுக்கிறேன்னா அப்போ அவர் தந்தார். முன்னுக்கு பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பாக்ஸோடையே எடுக்கணுமா, ஹோல்சேலாம்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு தேவையான கருவாடுகளை வாங்கி கொண்டு அப்படியே மிகிரிக்கு தான் வந்து நான் நீங்கள் நினைக்கலாம் இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு என் மிகிரிக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போய் சாப்பாடு செய்ய லேட் ஆயிரும். அதோட மிகிரிலேயே சாப்பாட்டையும் வாங்கிட்டு அப்படியே மீன் வாங்க வந்தாச்சு. இன்றைக்கி செல்ட்டுனா வரையில்லை. சன்ஸுக்கு முன்னுக்கு இருக்கு சக்தி ஃப்ரெஷ் ஃபிஷ். அங்கே தான் மீனை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீல்ஸுக்கு வந்துட்டேன் சொல்லுங்க. கீல்ஸில் கொஞ்சம் சாமான்கள் வாங்க வேண்டி இருந்துச்சு. பட்டர் அப்படி எனக்கு தேவையான சாமான்கள் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சா. கடகடண்டு அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே வீட்டை அடுத்த சமையல் வேலையை ஆரம்பிச்சுட்டேன் நண்பர்களே. இப்படித்தான் என்னுடைய கால வேலைகள் நேற்று எனக்கு போயிட்டு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?